உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் நவம்பர் மாத நல்வாழ்த்துக்கள் வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதத்துடைய கிரகநிலைகளை பார்க்கிற போது ஒரு மிகச்சிறந்த மாதமாக நவம்பர் மாதம் 12 ராசிக்காரர்களுக்குமே இருக்க போகுது. பல நல்ல மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கு. இந்த மாதத்துடைய கிரகநிலைகளை பாருங்களேன். கடகத்தில் குரு பகவான், சிம்மத்தில் கேது பகவான், துலாத்திலே சூரிய பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான், விருச்சிகத்திலே நோக்கி செவ்வாய் பகவானுடைய ஒரு அனுக்கிரகம். அதை போல நமக்கு கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, இது நடுவே ஏற்படக்கூடிய சின்ன கிரகப்பெயர்ச்சி அப்படின்னு ஒரு அமைப்பை இந்த மாதம் உங்களுக்கு நல்ல மாதமாக இருக்க போகிறது. இந்த மாதத்துடைய பலன்கள் எப்படி, நம்ம ராசிக்கு இது என்ன பலன் தரப்போகுது, எப்படி இருந்தால் இந்த மாதம் நல்லா இருக்க போகுதுன்னு உங்களுக்கு நான் இந்த ராசி பலனில் விளக்கமாக சொல்ல போகிறேன். எந்த கடவுளை வழிபடலாம், எப்படி வழிபட்டால் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறி வர முடியும் அப்படிங்கிறதையும் நான் சொல்ல போகிறேன். எனதருமை மேஷராசி என்பர்களே, 2025ஆம் ஆண்டுடைய இந்த நவம்பர் மாத பலன்களை பார்க்கிற போது மேஷராசிக்காரர்களுக்கு அற்புதமான பலன்களை தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. எல்லாரும் என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கோம், சார் என்னுடைய ப்ரொஃபஷன் இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம கேட்குறோம். நமக்கு 10ஆம் இடத்திற்கு அதிபதியான இருக்கக்கூடிய சனி பகவான் 12ஆம் இடத்துல இருக்கிறார். இந்த 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிற போது நிறைய பேர் நம்முடைய எண்ணம் என்னென்னா, ஒரு நியூ ஜாப்புக்கு ட்ரை பண்ணுறோம். புது வேலை எனக்கு கிடைக்குமா, நான் எதிர்பார்க்குறபடி கிடைக்குமா, ஒரு பெரிய நிறுவனத்தில் நான் இருந்தேனே, என்னை வேலையை விட்டு போக சொல்லிட்டாங்க, எனக்கு நியூ ஜாப் கிடைக்குமா, இது பலருடைய கேள்வியாக இருந்துகிட்டு இருக்கு. இந்த மாதம் என்ன பண்ணணும், சனீஸ்வர பகவான் வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஒவ்வொரு வியாழக்கிழமையும், நான் சொல்கிற நேரத்தில் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இரவு 7 மணியிலிருந்து 8 மணிக்குள் சனீஸ்வர பகவான் வழிபாட்டை மேற்கொள்ளணும். நவக்கிரகத்தில் 9 கிரகத்தையும் வலம் வரணும். அப்படி சனீஸ்வர பகவானுக்கு ஒரு நல்லெண்ணெய் தீபம், 1 அல்லது 2 நல்லெண்ணெய் தீபம் போரும். அப்படி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிற போது நம்ம வேலையில் என்ன தடைகள் இருந்தாலும் அந்த தடைகள் விலகிறத மேஷராசிக்காரங்க கண்கூடாக பார்ப்பீங்க. சுபகாரியம் கூடி வரக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். காரணம், மேஷராசிக்கு பஞ்சமாதிபதி சூரிய பகவான், அவர் 7ஆம் இடத்திலிருந்து உங்களை பார்க்கிறார். இந்த மாதத்தில் அப்படி ஒரு அற்புதமான அமைப்பு உங்களுக்கு இருக்குது. அப்போ இந்த சூரியனுடைய அந்த பார்வை உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு ஒரு நல்ல திருமண செய்தியை கொண்டு கொடுக்குது. சூரிய பகவான் களத்திர ஸ்தானத்திலிருந்து உங்களை பார்க்குறார். அப்படிங்கும்போது நல்ல திருமண செய்தி கூடி வரக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. அந்த சூரியனுடைய புதன் சேர்ந்திருக்கிறார். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அப்பாவுடைய தொழிலை மகன் எடுத்து செய்யக்கூடிய காலம், ஒரு ப்ரொஃபஷனில் ஒரு பெரிய அளவுக்கு முன்னேற்றம் வரக்கூடிய ஒரு காலம். அப்பா ஒரு தொழில் செய்திருப்பாங்க, அந்த காலத்துக்கு தகுந்தாப்பில் தொழில் செய்திருப்பாங்க, அதை இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி டெவலப் பண்ணக்கூடிய நியூ ஐடியாஸை நீங்கள் உட்புகுத்த போகிறீங்க. அதனால் உங்கள் பிஸ்னஸில் ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும். சம் இண்டிவிஜுவல்ஸ் புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற மாதமாகவும் இந்த நவம்பர் மாதம் இருக்க போகுது. அது கலைத்துறை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய வளர்ச்சி. நான் சினிமாவில் இருக்கேன், நாடகத்தில் இருக்கேன், எனக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்குமா அப்படின்னு கேட்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கூடி வரக்கூடிய மாதம். சுகஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார். இது நமக்கு நல்ல பண வரவையும் கொடுப்பார், நல்ல சொத்துக்கள் வாங்குகிற யோகத்தையும் கொடுப்பார். பலருடைய கேள்வியும் அதுதான், எனக்கு குரு 4ஆம் இடத்துல வர்றதுனால எனக்கு என்ன பலன் அப்படின்னா, அந்த குரு 4ஆம் இடத்துல இருக்கும்போது அதுக்கு பேர் சுகஸ்தானம்னு பேர். நம்ம வாழ்க்கையுடைய சுகங்கள் சௌபாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த அதிசாரத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவானும் நமக்கு அனுக்கிரகம் பண்ணி தருவார். ஸோ இது என்ன வகையில் நமக்கு பண்ணும், முதல்ல ஃபினான்ஷியலாக ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் நமக்கு இருக்கும். நம்ம நிறைய பேர் எதிர்பார்க்குறது தானே, ஃபினான்ஷியலாக நல்லா இருப்பேன், இந்த மாதம் ரொம்ப நல்லா இருப்போம், அதற்குரிய வாய்ப்பு வசதிகள் கூடி வரும். இன்னொரு புறம் பாருங்களேன், உங்கள் வீட்டை ரொம்ப அழகுபடுத்துவீங்க. நிறைய உறவினர்களை வீட்டுக்கு வர சொல்கிறது, நண்பர்கள் விட்டு போன உறவுகளை புதுப்பிக்கிறது, விட்டு போன நட்புகளை புதுப்பிக்கிறது, எப்படி நம்ம ஃபேமிலியில் எல்லாத்தையும் இணக்கமாக போகிறது, நிறைய கான்டாக்ட்ஸை எப்படி டெவலப் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த மாதம் உங்களுடைய சிந்தனையாக இருக்கும். அது நல்ல கான்டாக்ட்ஸை டெவலப் பண்ணுவீங்க. ஃப்யூச்சரில் ஒரு பெரிய அளவுக்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அதை நோக்கி உங்கள் சிந்தனை இருக்கும். நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைப்பீங்க. இந்த ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இருந்த பல குழப்பங்கள் இந்த மாதம் கொஞ்சம் தெளிவாக போகுது. உங்களுக்கு இருந்த ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பயந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, இடையில போட்ட பணம்
இல்லாமல் போயிருக்கும், ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் போட்ட பணம் வந்து அமௌண்ட் குறைஞ்சி போச்சுங்கிற ஒரு பயம் இருந்திருக்கும். அதெல்லாம் இந்த மாதம் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறைய போகிற ஒரு மாதம். அதே நேரத்தில் நம்ம ஒரு வண்டி வாகனத்தில் போகிறோம் அப்படின்னா கவனமாக செல்ல வேண்டிய மாதமாகவும் இருக்குது. ஏதோ ஒரு ஃபைன் நமக்கு விதிக்கப்படலாம், இல்லை போக்குவரத்து விதிகளை மீறினு தான் நம்ம மேலே குற்றம் சுமத்தப்படலாம். இதிலெல்லாம் நம்ம ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்க்கக்கூடியவர்கள், சுகப்பிரசவத்தை எதிர்பார்க்கிறோம், ஒரு நல்ல குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிறவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு நல்ல செய்தி உங்கள் இல்லம் தேடி வரப்போகிறது. நல்ல செய்தி, மனமகிழ்ச்சியான செய்தி இளம் தம்பதியருக்கு காத்திருக்கிறது. இந்த நேரத்தில் தாயுமானவர் வழிபாடு செய்யணும். தாயுமானவர் திருச்சி மலைக்கோட்டை அந்த தாயுமானவரை வழிபடுங்க. வாழை தார் கொண்டு போய் அவர் கோயிலில் கொடுத்து அவரை வழிபட்டு பாருங்களேன். உங்களுக்கு பெரிய அளவுக்கு உங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல செய்தி, சந்தான பிராப்தி இந்த மாதம் உண்டாகக்கூடிய யோகம் உண்டு. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறார். ஆகவே இந்த காலகட்டத்தில் இந்த விநாயகர் வழிபாடு, உச்சி பிள்ளையார் வழிபாடு உங்களுக்கு நன்மையை தரும். ஸோ ஃபினான்ஷியலாக நல்லா இருப்பீங்க, குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும், பிஸ்னஸ் நல்லா இருக்கும், புதிய வேலைக்கு முயற்சி பண்ணலாம்னு இந்த நவம்பர் மாதம் மிகச்சிறந்த மாதமாக நம்முடைய நேயர்களுக்கு, மேஷராசி அன்பர்களுக்கு அமையப்போகிறது. எனதருமை நேயர்களே, இந்த மாதத்துடைய கிரக நிலைகள் அப்படின்னு பார்க்கும்போது குரு பகவான் உச்சமான ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். அது மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம். அந்த குரு பகவானுடைய உச்சமாக இருக்கிற போது 12 ராசிக்காரர்களுக்குமே அது நல்லது தான். நம்ம ராசிக்கு மட்டும்தான் நான் சொல்லலை, 12 ராசிக்காரர்களுக்குமே நல்லது. குடும்பத்து பெரியவர்களின் ஆலோசனையை கேட்கணுங்க. இந்த மாதம் நமக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா நாமளே ஒரு தாண்டோன்றித்தனமாக முடிவெடுத்துடக்கூடாது. எனக்கு பிரச்சனைங்க நானே பார்த்துக்கிடுவேங்க அப்படின்னு சொல்லி சிக்கலில் மாட்டிக்கிடக்கூடிய அமைப்பு இந்த மாதம் இருக்கிறதுனால குடும்பத்து பெரியவர்கள், நம்மளுடைய வெல்விஷர்ஸ் ரெண்டையுமே பாருங்கள். நமக்குன்னே சில பேர் இருப்பாங்க உதவி செய்யறதுக்கு. அந்த வெல்விஷர்ஸ் அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணி முடிவெடுக்கணும். குடும்பத்து பெரியவர்களின் ஆலோசனை கேட்கணும். இது ரொம்ப நமக்கு நன்மையை தரும். அதுவும் காலபுருஷ தத்துவத்துடைய 5ஆம் இடத்துல கேது பகவான் இப்போ உட்கார்ந்துருக்கிறாரு. பலருக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ நம்ம செய்யக்கூடிய தொழிலில் ஒரு ப்ராப்ளமும் மனசுக்கு தோணிக்கிட்டே இருக்கும். அப்போ எந்த ஒரு தொழில் விஷயமாக இருந்தாலும் இந்த மாதம் நிதானமாக முடிவெடுக்கணும். அவசரப்பட்டு தொழில் விஷயங்களில் ஒரு முடிவெடுக்கக்கூடாது. அதே மாதிரி காலபுருஷ தத்துவத்துடைய 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். அப்படிங்கிற போது தெய்வங்கள்கிட்ட போய் பிரார்த்தனையை அதிகப்படுத்துங்க. கூட்டு பிரார்த்தனையை இந்த மாதம் அதிகப்படுத்துங்க. உங்கள் வீட்லேயும் சரி வெளியிடத்துலையும் சரி கூட்டு பிரார்த்தனையை அதிகப்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு நிறைய நன்மைகள் வந்து சேரும். கடவுளே உனக்கு நான் இந்த பரிகாரம் சொல்கிறேன் அப்படிங்கிறத விட கூட்டு பிரார்த்தனையை அதிகப்படுத்துங்க, ரொம்ப நன்மைகள் நடக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா வகையான நன்மைகளும் கூடி வரும். பொறுமையாக செயல்பட்டால் பெரிய வெற்றிகளை பெறலாம். இங்கே நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே கோச்சார பலன்கள். உங்கள் கிரகங்களின் அடிப்படையில் கோச்சார பலன்களை தான் சொல்லியிருக்கேன். உங்கள் சொந்த ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி இருக்கோ அதையும் இந்த கோச்சார பலன்களை இணைச்சு பார்த்தா தான் முழுமையான பலன்கள் தெரியும். சரிங்களா? அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அப்படித்தான் நீங்கள் முழுமையான பலன்களை நீங்கள் பெற முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதம் உங்களுக்கு மிகச்சிறந்த மாதமாக அமைய உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள், நவம்பர் மாத வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். சர்வஜன சுகினோ பவந்து.